வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யுத்த கண்டா சாப்டர் 2. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோர்ட் வசூலே ஒரு அம்மா ஒருத்தனை சுட்டு கொண்டாடுறாங்க. இவங்க எதுக்காக சுட்டு கொண்டாங்க? இந்த கேஸ்ல ஹீரோ வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாரு. கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர வச்சாரா இல்லையா? இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் துறையில பெரிய ஜாமவான். ஆனா ஹீரோ இப்பதான் வந்துட்டு பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு வக்கீல்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே கோர்ட்ல வந்துட்டு கிளாஷ் பண்றாங்க. அட்லாஸ்ட் இந்த பொண்ணு எதுக்காக வந்துட்டு அவனை சுட்டாங்க, இந்த கேஸ்ல இருந்து ஹீரோ எப்படி உங்களை வெளியே கொண்டு வர போறாங்கிறதா படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த ஹீரோக்கு கோர்ட் டிராமாலாம் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ல வந்துட்டு அந்த வாதாடுறது நல்லாவே வந்துட்டு இருந்தது. அதுக்கான டயலாக் டெலிவரியுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பண்ணியிருந்தாரு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வக்கீல், ஸோ அவர் நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். இந்த படத்துலயுமே அவர் கொடுக்கப்பட்ட வேலையை வந்துட்டு கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே வந்துட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது. ஜட்ஜுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வைத்தான் கொடுக்கறது. ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தருமே புது புது பாயிண்ட் கொடுத்துமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த வாய்தால பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிற அந்த விஷயங்கள் நல்லாவே வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. கோர்ட் ரூ டிராமாவை தான் படம் முழுக்க வந்துட்டு மூவ் ஆகுது. அதனால அந்த ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு படத்துல இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சிருது இவங்க இதனாலதான் வந்துட்டு கொலை பண்ணாங்க. ஸோ நமக்கு ஹீரோ சைடு வந்துட்டு நிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கா. ஸோ ஒன் சைடா நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கு டைரக்டாவே ஃபர்ஸ்டே வந்துட்டு யார் இதை பண்ணா அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சதுனால பெருசா வந்துட்டு நம்மளால அந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்துட்டு என்ன ஏதுன்னு ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஒரு சஸ்பென்ஸ் இல்லாம வந்துட்டு ஒரு ஃபிளாட்டா மூவ் ஆயிட்டு இருந்த கதை தான். அட்லாஸ்ட் இதுதான் தீர்ப்பா வரும். ஏன் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒரு பிளாட்ரி ஸ்டைலா முடிச்சு ஒரு லாயர்கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ஸ் சேரும் போதே இவரு இந்த வக்கீல் துறையிலேயே ஒரு பெரிய ஜாமானா இருக்கு, அவருக்கு ஈக்குவலா தான் வந்துட்டு மோத போறான்னு ஆஸ் யூஷுவல் ஒரு கோர்ட் ட்ராமா தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சரி பண்ணிருக்கலாம். ஏன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இன்னும் நிறைய இடத்த வந்துட்டு என்கேஜிங்கா கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்க இன்னொன்று இடமா இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸ் ஆல் ஓவர் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி ஃப்ளோ தான். பார்க்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமாக பாருங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியாக தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.